வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு ரூபாய் 4000 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக என்று வேலூரில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் ஏசி சண்முகம், சௌமியா அன்புமணி, கே பாலு ஆகியோரை ஆதரித்து பிரதமர் மோடி வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழில் உரையாற்ற முடியவில்லை என்பதற்கு வருந்துகிறேன். தமிழ் மக்கள் வளர்ச்சிக்காக எனது முழு திறமையையும் பயன்படுத்துவேன். வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயரை எதிர்த்தது போல் வேலூர் மண் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தப் போகிறது. வேலூரில் நடக்கும் எழுச்சிமிகு கூட்டத்தை டெல்லியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நல்ல இந்தியாவுக்கான அடித்தளத்தை வளர்த்து வைத்துள்ளோம். உலக அளவில் இந்தியா பலமிகு நாடாக உள்ளது. அதில் தமிழகத்தின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மிகுந்த வரவேற்பு கிடைக்கிறது. சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்கிறது. இதனால் வேலூர் வளர்கிறது. இந்தியா வல்லரசு ஆவதில் தமிழ்நாட்டின் பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. வேலூர் மக்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு வேலூரில் விரைவில் விமான நிலையம் நிறுவப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக பெரும் தடையாக இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி, அனைத்திலும் அரசியல் செய்கிறது. திமுக என்பது குடும்ப நிறுவனத்தை போன்றது. தமிழக கலாச்சாரத்திற்கு எதிராக திமுக செயல்படுகிறது. திமுகவில் இருந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கும் திமுகவினை முன்னேற்றுவதற்கும் 3 முக்கிய அளவுகோல்கள் உள்ளன. அவை குடும்ப அரசியல், ஊழல் மற்றும் தமிழ் கலாச்சார எதிர்ப்பு. ஒட்டுமொத்த திமுகவும் ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்தாக உள்ளது. கொள்ளையடிப்பதிலும் ஊழல் செய்வதிலும் கார்ப்பரேட் வைத்துள்ளது திமுக. குடும்ப அரசியல் ஊழலாக திமுக தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து செல்கிறது. தமிழகத்தை திமுக குடும்பம் கொள்ளையடிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு ரூபாய் 4000 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக. திமுக பழைய சிந்தனையிலேயே இருக்கிறது. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ளது. அம்மா ஜெயலலிதாவை திமுகவினர் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெண்களை திமுக இழிவுபடுத்துகிறது. இந்தியா கூட்டணியினர் பெண்களை புறக்கணிக்கின்றனர். ஏப்ரல் 19ஆம் தேதி பாஜகவினருக்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கானது என பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி குறித்து பேசிய பிரதமர் மோடி, ஐக்கிய நாடுகள் சபையில் நமது தமிழ் உலகின் பழமையான மொழி என்பதை உலகம் முழுவதும் அறியும் வகையில் தமிழ் மொழியில் பேச முயற்சிக்கிறேன். காசியின் எம்பியான நான் காசி தமிழ் சங்கத்தை மேலும் பெருமைப்படுத்த உங்களை அழைக்க வந்துள்ளேன். இரண்டாவதாக, நான் குஜராத்தில் பிறந்தவன். குஜராத்தை சேர்ந்த பல குடும்பங்களும் இங்கு வசிக்கின்றன. குஜராத்தியாக உங்களை நான் சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்திற்கு அழைக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். குறிப்பாக கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசிய மோடி, இன்று நாடு முழுவதும் காங்கிரசும் திமுகவும் செய்யும் இன்னொரு கபட நாடகத்தை பற்றி விவாதிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இவர்கள் கச்சத்தீவினை இலங்கைக்கு கொடுத்தார்கள். எந்த அமைச்சரவையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? யாருடைய நலனுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது? காங்கிரஸ் அமைதியாக இருக்கிறது. அதன் பேரில் அந்த தீவு அருகே சென்று தமிழக மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவ்வாறான மீனவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து விடுவித்து கொண்டு வருகிறது. இது மட்டுமின்றி 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை உயிருடன் அழைத்து வந்துள்ளேன். திமுக மற்றும் காங்கிரஸ் மீனவர்களின் குற்றவாளிகள் மட்டுமல்ல, நாட்டின் குற்றவாளிகளும் கூட என பிரதமர் மோடி தெரிவித்தார். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.